தமிழர் அறம் சிந்தனை பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒரு சின்ன அறிவிக்கை கொடுத்திருந்தார். அது என்னென்னு கேட்டால், உண்மையிலே ஒரு வேடிக்கை தான் இருக்குது. அவர் சொல்கிறது, ஒரு விவசாயத்தை விட விளையாட்டு ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு அவர் பதிவிட்டுங்கிறாரு. அந்த பதிவை பார்க்கும்போது உண்மையிலே அவர் விவசாயம் செஞ்சாரா, விவசாயத்தை பற்றி அவருக்கு எந்தளவு புரிதல் இருக்குன்னு மக்கள் உணரணும். அவர் ஜெயிக்கணும், அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படி நினச்ச மக்கள் ஒவ்வொருத்தரும் உணரணும். ஒரு விவசாயன்றது சாதாரண விஷயமா? சாதாரண எந்த ஒரு விவசாயமாகட்டும் அவ்வளோ எளிமையாக ஒரு விவசாயத்தை செஞ்சிட முடியுமா? ஒவ்வொரு விவசாயிக்கும் அந்த வழி தெரியும். ஒரு விவசாயினா என்னடா, அந்த விவசாயி என்னென்ன கஷ்டப்படுறான், என்னென்ன இன்னல்கள் அடைகிறான்னு இருந்தோம். இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையில் ஒரு விவசாயத்தில் எந்த விவசாயமாகட்டும், அது நெல்லாகட்டும், கம்பாகட்டும், சோளமாகட்டும், தக்காளி ஆகட்டும், இதர காய்கறிகளாகட்டும், மலர்களாகட்டும், எந்த ஒரு விவசாயம் இருந்தாலும் அந்த விவசாயத்தில் போட்ட முதலீடு எடுக்க முடியுதா? எனக்கு நிச்சயமாக இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நெல் குவிண்டல் எந்தளவு விலை போச்சோ அதுக்கு நிகராக தான் தங்கமும் இருந்துச்சு. இன்றைக்கி தங்கம் எந்தளவு விலை இருக்குது, விவசாய பொருள் எந்தளவு இருக்குது, சாதாரணமாக சொல்ல போனாக்கா ஒரு விவசாயத்தில் எந்தளவு லாபமும் இல்லை. இந்தளவு நஷ்டத்தில் தான் போயின்னுக்கிறாங்க. இந்தளவு நஷ்டத்தில் போயின்னுக்குங்க. இது கஷ்டமா, ஒரு விளையாட்டு கஷ்டமா? எந்த புரிதலுமே இல்லாமல் எப்படி அவர் சொன்னாருன்னு யூகிக்கு பார்க்கறது கூட கஷ்டமாக இருக்குது. அதுவும் விளையாட்டு காலையிலே எழுந்திருக்கணுமா, எழுந்திரிச்சு 3 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணி இது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாரு. அவர் எந்த அர்த்தத்தில் இப்படி சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல. வாங்க கிராமப்புறத்து பக்கம் வாங்க, அமைச்சர் அவர்களே கிராம பக்கம் வாங்க. கிராம பக்கம் வந்து ஒரு சின்ன வேர்க்கடலை பயிரிடணும்னு கூட சாதனை வச்சுமா 3 டைம் உழவு ஓட்டணும். 1 டைம் 2 டைமில் 3 டைம் உழவு ஓட்டணும். 3 டைம் உழவு ஓட்டினதுக்கப்புறம் தான் அதை இது முடியும், விதைக்க முடியும். டிராக்டரில் ஆகட்டும், ஏற்கலப்பில் ஆகட்டும் விதைக்க முடியும். அதை விதைச்சி அந்த களை எடுக்கணும். அந்த களை செடியில் களை எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு பாதுகாப்பு பண்ணணும். பண்ணிக்கும் இதர வனவிலங்குகளுக்கும் பாதுகாப்பு பண்ணணும். அதை பாதுகாப்பு பண்ணிவிட்டு அதை பறிக்கிறதுக்குள்ளே ஐயோ சாமி போதும் போதும்னு ஆகிடும். ஒரு சின்ன விவசாயி 50,000 ரூபா முதலீடு போட்டால் 20,000 ரூபா வருதில்ல, மிச்சம் 30,000 ரூபாய் நஷ்டம் ஆகுது. இந்த புரிதல் கூட இல்லாமல் ஒரு விவசாயத்தை சாதாரண எளிமையாக அவர் சொல்லிட்டு போயிட்டார். விவசாயம் செய்கிறத விட விளையாட்டு ரொம்ப கடினம்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். வாங்க ஒவ்வொரு ஊர் பக்கம் வாங்க, கிராம பக்கத்தில் வாங்க, அந்த விவசாயப்படுற கஷ்டத்தை புரிஞ்சு அப்போ தான் உங்களுக்கு புரியும். எதுவுமே புரியாமல் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க பாரு, அந்த மக்களுக்கு தான் நம்ம உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த மக்களெல்லாம் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க இந்த மாதிரி அமைச்சர்கள் நினைக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த மாதிரி விளையாட்டு அமைச்சர்களை நிச்சயமாக புறக்கணிப்போம். என்ன காரணம், இனிமேலாவது இந்த மாதிரி அமைச்சர்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்கணும்னா வேண்டி கேட்டுக்கிறேன் அவங்கள. இந்த அமைச்சரில் பெரும்பாலான அமைச்சர்கள் அப்படி தான் இருக்காங்க. விளையாட்டவே உண்மை எது பொய் எதுன்னு இவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இது ரொம்ப வருத்தமாக இருக்குது, வேதனை இருக்குது. இது ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த மாதிரி தகவலை நினைக்கும் போது சிரிக்கிறதா சிந்திக்கிறதான்னு ஒன்றுமே புரியல. இது சிரிக்க வேண்டிய தகவல் இல்லை, சிந்திக்க வேண்டிய தகவல். விளையாட்டு வேணும் தான், எல்லாருக்குமே விளையாட்டு வேணும் தான். குழந்தைங்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்குன்னா விளையாட்டு ஒரு அங்கம், வாழ்க்கையில் ஒரு அங்கம், ஒரு பகுதி. கலைகளில் ஒரு கலை, 64 கலைகளில் விளையாட்டு ஒரு அங்கம். அதுக்காக விளையாட்டு வேணான்னு சொல்லலை. ஆனால் விளையாட்டுக்கு மட்டுமே ஒரு இந்தளவு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது தேவைன்னு கேட்டால் நிச்சயமாக தேவை கிடையாது. உங்கள் பார்வை என்னென்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
உங்கள் தகவலும் நீங்கள் பரிமாறுங்க எனக்கு. ஓகே, பாய். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இன்னும் நிறைய கருத்துக்களை மக்களுக்கு சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.